ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனம். 2 Timothy chapter 1 verse 9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார். அது எப்படி என்றால், நம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி முதல் நம்மை கொண்டு அவர் வைத்த அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய கிருபையின்படியும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும் சாதாரணமான மனிதர்கள் அல்ல, நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். உங்க வாழ்க்கையில உங்களை பற்றி தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. Dear child of God, God has a purpose in your life. That is why He called you with His grace. He has given you the grace of God so that you will enjoy the blessings of God. You may not know the purpose of God in your life, but God has a purpose in your life. God has called you even before the foundations of the world. You need to understand you are special. You are not an ordinary person. You are so special for God. God called Joseph. He was a special person in the family. He called David. He was a special person in his family. God called Moses. He was a special person in his family. God had a purpose for every one of them. God made Joseph as the prime minister of Egypt. God made David as the king of Israel. God brought all the people of Israel from Egypt by the leadership of Moses. Today, you have a great purpose and plan in your life. That is why God has called you. God has saved you. You are not an ordinary man. You are not an ordinary woman. You are blessed. God is going to take care of you. God is going to use you. God is going to multiply your family, multiply your power and your blessings so many ways so that you will be a blessing. இந்த ஊர்ல, இந்த உலகத்துல, உங்க தேசத்துல எல்லாருக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்று கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பெருமைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க போகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய வாழ்க்கையில தேவன் எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீர் அவர்களை குறித்து வைத்திருக்கிற மேலான திட்டத்தை அவர்கள் அறிந்து அதன் மூலமாக உம்முடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்த கர்த்தாவே நீர் உதவி செய்திடும். சகல நன்மைகளாலும் திருப்திப்படுத்தும். தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அற்புத அடையாளங்களை செய்திடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.